மங்காத்தாவியலுக்கு பஞ்சாயத்து தலைவி பட்டம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? அவ பெரிய இவளா? அவள்கிட்ட கேட்டா எல்லா முடிவும் எடுப்பாவ. லடி பஞ்சாயத்து முடிய வரைக்கும் ஒண்ணு பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கு. வாயை கிழிச்சிட்டு அப்படியே நில்லு ஒரு முக்குல. பார்வதி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பேசலடே. நீங்க சொல்லுங்க சின்ன பொண்ணு, என்ன பண்ணலாம்? என்ன இந்த வயலட் மட்டைக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. நான் மட்டும் தப்பு பண்ணேன். என் கூட சேர்ந்து கடத்தல் பண்ணது அந்த மஞ்ச மண்டோண்டல வைக்க போற அவதான். வைக்க போறனா? அவ ராணி. என்ன ஆமாண்ணே, அவளை நான் மறந்துட்டேன் பாத்துருங்க. முக்கிய குற்றவாளியை விட்டுருங்க. இந்த பாவத்துல பிடிச்சதுல போடுங்க. ஏதாவது பாவம் கிடைக்காத தண்டனை கொடுக்கலாம்ல இருப்பிய. ராணிய வர சொல்லுங்க அம்மா. என்ன நான் வர சொன்னேன், இப்ப வந்துருவா. நான் வந்துட்டேன். நான் எங்கேயும் ஓடி போகல. வேலைக்கு போறேன்னு சொன்னா முக்கியமான வேலைன்னா நான் இவளுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்து நிக்கேன். உமா நீ இங்கே வந்தா? ஆமா, பின்ன நான் எங்க போவேன்? இல்ல நீ நல்லா தலைவலியா இருக்குன்னு சொன்னால ஆஸ்பத்திரிக்கு போகலையா? பஞ்சாயத்து கூட்டத்தை வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்தா? வேலை கிடையாது. ஐயே இந்த தலைவலின்னு சொன்னியே, எங்க போனியோன்னு தேடி அலைஞ்சனா, ஆஸ்பத்திரிக்கு போனா உனக்கு கடல்லே அதை இங்க வந்துட்டேன். நல்ல பீலா விடு. இல்ல உமா உண்மையாதான். உன்னை இப்படி தலைவலியோடு விட்டுட்டு நான் போக முடியுமா வேலைக்கு? எப்போ நடிக்கா என்ன நடிப்பு நடிக்கா? பஞ்சாயத்து முடியட்டு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பஞ்சாயத்து. ஐயோ இந்த அரக்கி இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் இந்த பக்கம். ராணி நீங்க என்ன பண்ணீங்க? இனி அதை நான் பேசலாமா? பேசலாம். யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கடி. ராணி சொல்லு, நீ எதுக்கு மறைச்சிட்டு நிக்கா? நீ சொல்லு. சின்ன பொண்ணு மங்காத்தாவும் சொல்லிதான் பார்வதியை கடத்தினேன்னு சொல்லு. நீ யாருக்கும் பயப்படாத. ஊர் தலைவர்லாம் இருக்காரு, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நீ உண்மையை சொல்லு. சின்ன பொண்ணு கடத்த சொன்னதா சொல்லு. என்ன திடீர்ல இழுத்து போடியா? நீ பண்ண கூத்து தான் ஊருக்கே தெரியுமேட்டி. சின்ன பொண்ணு ஒண்ணு யாரையும் கடத்த சொல்லல. போச்சா? எனக்கு சின்ன பொண்ணு மேல எந்த கோபமும் கிடையாது. எனக்கு உமா மேலதான் கோபம். நான் தான் சொன்னேன், எங்க அப்பா ரவுடி, அவர்கிட்ட சொன்னா ரவுடி சம்லாம் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கேளுங்கன்னு சொன்னேன். இவியதான் சொன்னாவ எனக்கு மங்காத்தாவில கடத்தணும்னு சொன்னாவ, அது சின்ன பொண்ணு கடத்தணும்னு சொன்னாவ. அழுதுட்டே சொன்னா நம்ப உங்களுக்கு? ஊர் தலைவரே, நான் உண்மையை சொல்லி ஊர் தலைவரே. சொல்லுங்க அம்மா, யாராவது உண்மையை சொல்லுங்க அம்மா. அவ அழுதுட்டு சொன்னா நம்புறிய? நான் அழுதுட்டு சொன்னா நம்பவா போறிய? எடி உண்மையை சொன்னா யாரா இருந்தாலும் நம்புவா. நீ சொல்லு. நான் என் போக்குல இருந்தேன். இவதான் சொன்னா எங்க அப்பா ரவுடி, யாருனாலும் கடத்துவாருன்னு சொன்னா. உமாவை கடத்தலான்னு சொன்னா. அப்ப உமாவை தனியாவா கடத்துவா? யாராவது ஃப்ரெண்டும் கூட போனா அவளுக்கு கொஞ்சம் துணையா இருக்குமேன்னு சொன்னேன். துணி எடுக்கிறதுக்கோ மீன் கிடைக்கலாம் போறாவ, தனியா போனா கஷ்டமா இருக்கிறதுக்கு. எடுத்து கடத்தல் டீ, உங்களுக்கு எல்லாம் கடத்தல் ஈஸி ஆயிட்டுல. நான் அடி கடத்தினேன். லாஸ்ட் அந்த வலைக்குள்ள நான் நட்டி மாட்டேனேன். அதை அப்படி யோசிக்க மாட்டேங்க. இந்த பொம்பளை என்ன இருக்க விடல. ஃபுல்லா போன் பண்ணி சின்ன பொண்ணு கடத்துன்னு சொல்லி சின்ன பொண்ணு இருக்க இடம் வரைக்கும் லாஸ்ட் இதான் சொல்லி தந்து. கடத்தினது யாரு? தலைவரே கடத்தினது இவா இல்ல தலைவரே, இவங்க அப்பாவோட ஆளு தானே. இவளை மன்னிச்சு விட்டுறலாம்ல. உமா முறைக்காத. அவ என்ன கடத்தணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டடக்கா? உயிரோடு இருக்கணுமா இப்படி? இல்லம்மா நியாயத்தை தான் பேசுறேன். நான் வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் பேசல. நீ எந்த நாயையும் பேசாம நீ பொத்திக்கிட்டு நில்லே. அவைய பாத்துக்கிடுவாங்க. என்ன கடத்திட்டு போடணும் ரெண்டு குள்ளா பயிலுவ. கடத்திட்டு போயிட்டு எனக்கு ஒரு தண்ணி கூட தராம என்ன பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் தெரியுமா? சேர்ல என்ன கெட்டி வச்சு அடிச்சானுவேன். போய் சொல்லாத கள்ளி. நல்லா வாங்கி தின்னுகிட்டு தானே வந்த நீ. லாஸ்ட் வரைக்கும் என்ன விட்டுறாதீங்க, நீங்க கெட்டி வைங்க, அப்பதான் மங்கத்தால ஓட்ட விடாதுன்னு சொன்னல. இல்ல அப்படி நான் சொல்லல தலைவரே. இவள லாஸ்ட் நான் அவுத்து விட சொன்னேன் தலைவரே. இவான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவா நான் வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்கா தலைவரே. எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தாங்கன்னு கேட்டு நல்லா வாங்கி தின்னுருக்கா. இவ சொல்றது எல்லாமே போய். இவளை கடத்தினதுல எனக்கு 50,000 நஷ்டம். இவளை உடனே ஜெயில அடைங்க. என்ன கடத்தி வச்சு அவளை என்ன நீங்க ஜெயில அடைச்சாலும் பரவாயில்ல, இவளே அடைங்க கூடவே. என்ன ஜெயிலாம் பேசிட்டு இருக்காவ, ஒன்னும் சொல்லவே முடியாதா? இவ கொண்டு விடுவா. ஒரு கிராமத்துல இருந்து கிராமத்து பொம்பளையில செய்யக்கூடிய வேலையாம நீங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. கடத்தல் கொல்லான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம படத்துல பாக்குறது. இப்படி நேர்ல பாக்க சில கஷ்டமா இருக்கு எனக்கு. அதுல இந்த ஊர்ல பொம்பளையில இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுறீங்க. வைமா ஒன்ன நம்பி சொல்லி அவன் நல்லா கேட்டுக்க. ஊர் தலைவரே இவ்வளவு பேசுறீல்ல, நான் ஒண்ணு கேக்கட்டேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு? என்ன? நேத்து எனக்கு பஞ்சாயத்து தலைவி போஸ்டிங் தரது போல தந்துக்கிட்டு அப்படியே புடுங்குனீல்ல, அதுக்கு நான் மான நஷ்ட வழக்கீடு வளர்க்கட்டா? வளர்க்கறியா? என்னத்த வளர்க்கா? ஆடு மாடு தான் ஆல்ரெடி வளர்க்கல, என்னத்த வளர்க்க போறா நீ? இல்ல இப்படியே விட்டா என்ன இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். பார்வதி கதறி தப்பு பண்ணிருக்காவாப்பா, அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுங்க. இவளை மன்னிச்சு விட்டுருங்க. செல்வா, உன் பொண்டாட்டியை கடத்ததுக்கு இவ பிளான் போட்டிருக்கா. இவளுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கறியா? ஐயா, என்ன கடத்ததுக்கு முக்கிய காரணம் இவனும் தான். இவளுக்கு இவன் ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு சேர்த்து தண்டனை கொடுங்க. இனிமே இங்க இருந்த என் உயிருக்கு ஆபத்து. ஓடிடுவோம். இங்க இருந்தா வாயை வச்சுட்டு வர சும்மா இருக்க மாட்டேங்க. தலைவரே எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். என்னையா கடத்தணும்னு நினைக்கா? இந்த மஞ்ச மண்டச்சியா இந்த ஆலமரத்திலே கெட்டி தொங்க விடணுங்கிறது என்னோட ஆசை.
பார்வதியை அப்படி கட்டி விதம் போட்டா நல்லா தான் இருக்கும். வயசான காலத்துல இப்படியே பனிஷ்மெண்ட் தருவியா? எனக்கு மாடு வேற உண்டாயிருக்கு, எப்ப பிள்ளை பக்கமா தெரியாது. நான் கூட இருக்காண்டாமா? நான் என்ன தண்டனை இருந்தாலும் ஏத்துக்கிட தயாரா இருக்கேன். பார்வதி கொஞ்சம் முன்னாடி வாங்க. பஞ்சாயத்து தலைவின்னு பட்டம் தந்துகிட்டு பறச்சியே இல்ல, அதுக்கு நான் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடக்கட்டா? ஏடி ஃபர்ஸ்ட் பிச்சி பூ மல்லிப்பூ தொடுக்க தெரிய மாட்டி, மான நஷ்ட ஈடு வழக்குல தொடுக்க போறாளா? டேய், நீ இடையில பேசாதடி, நான் பேசிட்டு இருக்கேன்ல. வயலட் மண்டை சின்ன பொண்ணை கடத்த நினைச்சதுக்காண்டி நீ ரொம்ப வருந்தணும், அதுக்கு தக்கன தண்டனை கொடுங்க. அது மட்டும் இல்லாம அவ தப்பு பண்ணிக்கிட்டு என் மேலே சின்ன பொண்ணு மேலே கடத்தல் பழிய போட பார்த்தா. உங்களுக்கு இப்ப என்ன, ஏதாவது ஒரு தண்டனை தரணும் அப்படிதானே? தான் கேட்ட ஏத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ தப்பே பண்ணத்தது போலயும் தண்டனை தாங்கன்னு கொடுங்க அண்ணே, எல்லா தண்டனையும் கொடுங்க அண்ணே. இவளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பார்வதி அவியலும் இந்த ராணியும் மரத்துல தொங்கணும். கெட்டி தொங்க விட போறேன். இதெல்லாம் எனக்கு புதுசா பண்ணுங்க. எனக்கு என்ன, எனக்கு தான் பழகி போயிட்டேன், பண்ணுங்க. என்ன அதுக்கப்புறம் நான் சொல்ல என்ன தண்டனை இக்க நீங்க தப்பா எடுத்துட்டாங்க. நான் இப்போ ஒண்ணு சொல்ல போறேன், நீங்க தப்பாவே எடுக்காதீங்க. சாரி சின்ன பொண்ணு, நான் பஞ்சாயத்து தலைவி ஆனதுக்கு முக்கிய காரணமே நீதாம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீ என்னனாலும் சொல்லிக்க, என்ன முடிவுனாலும் எடுத்துக்க. தேங்க்ஸுக்கா. என்ன இவளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன். மரத்துல கட்டி தொங்க விட்டாலும் ஒரு நாள் தொங்கிட்டு அதெல்லாம் இறங்கி போயிடும் வவ்வாலு. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே இவளுக்கு தலையில ஏதாவது பாரம் இருந்துகிட்டே இருக்கணும். கல்ல வச்சு கிட்ட போறியோ தலையில? உன் மரமண்டா உன் புத்தி எல்லாம் இப்படிதான் நட்டி யோசிக்கும், கொஞ்சம் இருட்டி சும்மா. நீங்க சொல்லுங்க சின்ன பொண்ணு. என்ன நான் வந்து இவளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன். மங்காத்தாக்களுக்கு இவாதான் என்ன அசிஸ்டன்ட். சின்ன பொண்ணு எல்லாம் ஒரு காரணமா தான்க்கா. சரி சின்ன பொண்ணு, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என்னால ஒண்ணு இருக்க முடியாது. அதுக்கு நான் தீச்சட்டி எடுப்பேன், இல்லன்னா தீ மிதிப்பேன். இவ்வளவுக்கு அசிஸ்டன்டால என்னால ஒண்ணு இருக்க முடியாது. யார்கிட்ட கேட்டு இந்த முடிவு எடுக்காதோன்னு கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்? உனக்கு பனிஷ்மெண்ட் தரம் டீ, நீ அதுதான் ஆகணும். ஆமா, பனிஷ்மெண்ட்மா இதெல்லாம். என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓ, இவளுக்கு நான் தொண்டு பண்ணிட்டு இருக்கணுமா அந்த மொட்டைக்கு? மொட்டை கிட்டன்னு சொல்லாதுங்க. அவங்க நம்ம ஊரு பஞ்சாயத்து தலைவி, மரியாதை கொடுங்க. இந்த பஞ்சாயத்து தலைவிக்கு என்னால ஒண்ணு அசிஸ்டண்டா இருக்க முடியாதப்பா. இருந்துதான் அவனை, இல்லன்னா உன்ன ஊரை விட்டு விலக்கி வச்சிருவாவ. உன்னை இப்படியே சொல்லி பையன் காட்டுங்க. ஊரை விட்டு விலக்கி வச்சா என்ன நடக்கும்னு தெரியாமலாப்பா. மாடு மேய்க்க முடியாது, ஆடு வளர்க்க முடியாது, கோழி வளர்க்க முடியாது சொல்லிக்கிட்டேன். அசிஸ்டன்ட் தானே இருந்து தொலை. இனி என்ன செய்யணும், வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ என்னெல்லாம் சொன்னா? டெய்லி எல்லாருக்கும் வீட்டுக்கும் பால் தருவேன் முட்டை தருவேன்னு சொல்லி இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ பண்ணணும். ஆஹா, இது நல்ல முடிவா இருக்க ரெட்டி. அது நான் பஞ்சாயத்து தலைவி ஆனாதான் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்ப நான் பஞ்சாயத்து தலைவி இல்ல, சரியா? அப்படியே இருந்தாலும் நீ பண்ணணும். ஏன்னா இந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து நீ அவ்வளவுக்கு பிடிங்கி தின்னு இருக்கா. வெறும் தண்ணி கலந்த பாலை தட்டி கொடுப்பா. இது நியாயமா சின்ன பொண்ணு? என்ன பூத தண்ணி கலந்து பாலை கொடுக்கதுனே. பிறகு பிராய்லர் கோழி முட்டையை வாங்கிட்டு மெதுவா காப்பி தூள் அடிச்சு நாட்டுக்கோழி முட்டைன்னு வித்துருக்காய்வா. ஃபுல் ஃப்ராடு தனமும் பண்ணியிருக்கானே. இவ்வளவு சும்மா விடப்படாது. ஒரு மாசமா தான் அவ கொடுக்கட்டு எல்லாருக்கும் வீட்டுக்கு முட்டையும் பாலம். ஆமா ஆமா ஆமா, அப்ப கரெக்ட் தான். ஒரு புள்ள பூச்சி மாட்டின உடனே எப்படி எல்லாம் ரூல்ஸ் அடிக்காவ. ராணி, இவிய வந்து முட்டை பால்லாம் கொடுக்கணும்ல, அதுல கொஞ்சம் ஷேரிங் நீயும் பண்ணணும். பண்ணுறேன். நிறைய பீலா விட்டா சரி, அதுல ஒரு பீலா அடுத்த ஊர்ல இருந்து குடத்துல தண்ணி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடா கொடுப்பேன்னு சொன்னா. அடிட்டி அடி, உன்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை அடிச்சு சொல்லிட்டி. நான் இந்த இடத்துல நின்னாதானே பேசுவிய, நான் போறேன், நான் கிளம்பேன். பஞ்சாயத்து அவமதிச்சா அதுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் அடிப்போம். எங்க போனேன்? இதுல தானே நிக்க, திரும்ப தானே செஞ்சேன். அதுக்குள்ள 10,000 ஃபைனுங்கறிய? போவல்ல, சொல்லுங்க. குடத்துல தண்ணி எடுத்து கொடுக்கறது, பால் முட்டை, இந்த பனிஷ்மெண்ட்லாம் ஒரு மாசத்துக்கு தான். ஆனா நீங்க மங்காத்தா பஞ்சாயத்து தலைவிக்கு அசிஸ்டண்ட வேலை பார்க்கறது, அவங்க எவ்வளவு நாள் பஞ்சாயத்து தலைவியா இருக்கிறாங்களோ அவ்வளவு நாளும் நீங்க பண்ணணும். அவங்க எதுக்கு கூப்பிட்டாலும் நீங்க போகணும், என்ன ஹெல்ப்னாலும் பண்ணணும். அவங்க கூட களத்துல இறங்கி நீங்க பணி செய்யணும். ஒரு இழிச்சவை மாட்டே எல்லாத்தையும் ஓடி மண்டல அடிச்சு தள்ளிடுவே. இல்ல தள்ளுங்க ஒண்ணு இல்ல, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். பஞ்சாயத்து தலைவிக்கு அசிஸ்டன்ட் சொன்னா மட்டும் போதாது. அவளுக்கு வச்ச கிரேடத்துல ஒரு சின்ன அளவுக்காரி எனக்கு கிரீடம் வச்சிருக்கணும். இட்டி சாணியை உருட்டி தப்பி அங்க வீட்டுல காய வச்சிருக்காட்டி அதை எடுத்து தலையில வச்சுக்க. பனிஷ்மெண்ட் வந்தது கூட தெரியாம அவளுக்கு தலையில கிரீடம் வைக்கணுமா? கிரீடம் பண்ணிங்க. சரி, பனிஷ்மெண்ட் அவ்வளவுதானே. நான் போட்டேன், மாடெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பார்க்காம தேடிட்டு இருக்கோம். மரத்துல யாரு தொங்குவா? நாங்களா தொங்கணும் மரத்துல. சரி, தொங்கணுமா? தொங்க விடுங்க. எவ்வளவு நேரம் தொங்கணும்? தொங்கிட்டு போட்டு. கடவுளே, காமெடி பீஸ் எல்லாம் பழகி போச்சு போடுது. என்ன பொண்ணு, எனக்கு அடுத்த ஊர்ல ஒரு திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்கம்மா. எனக்கு உடனே போகணும், நான் போயிட்டு வரேன். இவங்கள கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கோங்கம்மா, போயிட்டு வரேன். பஞ்சாயத்து நிறைவே முடிந்தது. மாட்டிக்கிட்டாலடி வைமா மண்டை கட்டி போட போறேன் நான் தான் இவள மண்டதானே வயலட்டுக்கு மண்டதானே. சின்ன பொண்ணு, அந்த மஞ்ச மண்டையும் பிடிச்சு கட்டி போடு. அப்படியே ரெண்டு பேரையும் தூக்கி கொக்கில மாட்டது போல மாட்டி விட்டுருவோம். வா வா, நீ வா. தொங்குடி, நல்ல தொங்கு. இந்த வெயில்ல நடந்து நீ தொங்குடி, அப்பதான் நீ திருந்துவா. சின்ன பொண்ணு, வீட்டுக்கு வந்து சேருங்க. போ, எங்க மாமியார இப்படி பேசிட்டு போகு. எப்போ சூப்பர் சின்ன பொண்ணு, இப்படிதான் தண்டனை கொடுக்கணும். உங்களை தொங்க விட்டா தெரியும். மைனி, பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டிய, வாழ்த்துக்கள். நான் போயிட்டு வரேன் மைனி, வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க. மைனி அனிஸ் கிட்ட சொல்லுங்க, நான் வந்து அனிஸ் பாக்க என்ன பிறகு. சரி மைனி, அனிஸ் வேலைக்கு போயிட்டான். சரி மைனி, மஞ்ச மண்டை நீ நல்லா தொங்குட்டி. வீட்டுல போய் இவனுக்கு இருக்கு முண்டகண்ணனுக்கு, போயிட்டு வரேன். இதெல்லாம் தேவையா பார்வதி? வாங்கட்டி. என்ன மங்கத்த கட்ட சண்டை போடாங்க. பாத்தியலா, பஞ்சாயத்து தலைவி ஆயாச்சு.
சிச்சி என்னையெல்லாம் சண்டை போட மாட்டேன் சண்டையே போட மாட்டேன் ஏன் மங்காத்தா சரிண்ணே நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவல்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு பிறகு வரேன்னு உங்களை பாக்க சரிம்மா சின்ன பொண்ணு நாளைக்கு நம்ம பணியை இனிதான் தொடங்குவோம் எங்க தொடங்கிருவோம் அப்புறம் டூரு கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களா அதை மறந்துடாங்க ஐயா டூருக்கு கண்டிப்பா போறோம் ஆனா எந்த இடம் மட்டும் நீ பார்த்து வச்சுக்க சரிக்கா நாங்க போகாத இடமா சொல்ல என்ன சரி, சின்ன பொண்ணு ஒரு ஆளுக்கு விருந்து கொடுக்கணும் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு நானும் போயிட்டு வரேங்க மங்காத்தா எப்படியா ஜெயிச்சுட்டா நீ பேசுறதுக்கு பலன் தரான்டா வா வீட்டுக்கு போவோம் நான் நடிப்பு நடிக்கான் மங்காத்தா லவ் யூ நீ லவ் யூ சொன்னாலும் சரிதான் குவி சொன்னாலும் சரிதான் நீ செத்தா வீட்டுக்கு வா உன்னால தானே இப்படி நான் தொங்குறேன் வயட்டு மண்டை இது உன்னால வந்து தொங்க நாயே உன் பேச்சு கேட்டேன் பத்தி அடி நான் சும்மா இருந்ததா கூட இப்ப நான் 2500 ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருப்பேன் மட்டி கிழிச்சிருப்பா மூஞ்ச பாரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க டி மரத்துல உங்கள்கிட்ட பறவை எல்லாம் வந்து மண்டையில கொத்தி வச்சிராம நான் இப்ப போயிட்டு வருவேன் அதுக்கு வரைக்கும் தொங்கிட்டு தான் கிடக்கணும் இறங்கி ஓடுனிய பிச்சு போடுவேன் பிச்சு ஏன் தம்பி 2 நாள் வேலைக்கு வரல என்ன எல்லா கம்பெனிலே வேலை வகையில போனஸ்லாம் கொடுத்தாங்க எனக்கு நீங்க போனஸ் வந்தீங்களா அதான் கஷ்டமா இருந்து வரல என்ன தம்பி நீ இப்பதான் ஒரு வாரமா வர உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியும் போனஸ் தரதுக்கு இப்போ 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்க்கலாம் போனஸ் கொடுக்கலாம் வாங்கனே நீ நல்லா படிச்சிருக்கியோ பிஏ படிச்சேனே ஒரு படம் ஃபெயில் தமிழ் சரி பிஏ எல்லாம் படிச்சுட்டு இங்கேயே வேலைக்கு வர என்ன பண்ணனே எங்க அப்பா எவ்வளவு ஒரு அப்பா இருந்தா இப்படிதான் வேலைக்கு வரணும் உங்க அப்பா நல்ல மனசேப்பா உன்னை திருந்த வைக்கிறதுக்காண்டி தான் இங்க வேலைக்கு விட்டுருக்காரு உனக்கு ஏதோ பிசினஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரணும்னு வேற சொல்லிட்டு இருந்தாருன்ட்ட சும்மா சொல்லாதீங்கனே உண்மைதான்ப்பா சத்தியமா ஒரு நிமிஷம் ஒரு கஸ்டமர் வரேன்னு சொன்னாங்க என்ன போய் பார்த்துட்டு வரேன் புல்லட் வண்டியாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தரதா இருந்தா அவர் ஸ்டார்ட் பண்ணி தரும்போது ஏன் வயசாயிரும் மங்காத்தாத்த ஜெயித்தா நல்லது பரவாயில்ல ஜெயிச்சா அவளே என்னவோ போன் வேற யூஸ் பண்ண விட மாட்டாரு போன் பண்ணி கேட்கலாம் ஹாய் செலகுட்டி குட்டி பாய் லைஃப்னு ஒருத்தங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க செலகுட்டி அவங்க ரொம்ப நாளாவே நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அவங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க செலகுட்டி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க